பொதுக்குழுவை பொறுத்தவரை இது வருடாந்திற்கு ஒரு முறை நடக்கின்ற அடிப்படையில் ஒரு சிறப்புமிக்க ஒரு எழுச்சி மிக்க ஒரு பொதுக்குழு. தீர்மானங்கள் பொறுத்தவரை பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு இருண்ட ஆட்சி. எனவே ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு எதோச்சிதிகார சர்வாதிகார ஜனநாயக விரோத ஒரு மக்களுக்கு எந்தவித ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும், அதே போன்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற வகையிலும் இன்றைக்கு கஷ்டப்படுகிற நிலையெல்லாம் அதை எடுத்துரைக்கின்ற வகையிலே பொதுக்குழுவினுடைய அந்த தீர்மானங்கள் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டங்ஸ்டன் ஆலை அமைப்பது தொடர்பாக முதலமைச்சர் ஒன்று சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் ஒன்று சொல்றாரு, உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியுடைய கொள்கை செயலர் அவரும் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க அதுக்கு தீர்வு தெரிவிக்கல. தீர்மானத்தில் விவாதத்தில் பங்கேற்றிருக்கிறாரு அப்படின்றது தரத்தில் இருக்குது. இல்லை, இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் சுபாஷ். அதாவது டங்ஸ்டன் பொறுத்தவரையில் ஒரு ரேர் மெட்டல், ஒரு ரேர் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கனிமம், அதாவது ஆங்கிலம் சொன்னால் எலிமெண்ட்ன்றது கனிமம். அதனுடைய அந்த மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3550 டிகிரி செல்சியஸ். அதாவது உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸு, அதே போன்று நிறைய பேர் தெரியாது இதெல்லாம். டங்ஸ்டன் சொல்லுவாங்க. டங்ஸ்டன் நான் கெமிஸ்ட்ரின்றதுனால நான் சொல்கிறேன். நான் ஹாலஜன் பல்ப்ஸ், அதே போன்று இது சோடியம் வேப்பர் லேம்ப், இந்த மாதிரி நிறைய அளவுக்கு எல்லாமே இந்த டங்ஸ்டன் இலை பயன்படும். இந்த ராக்கெட் விடுறதுக்கு இது ஸ்பேர்ஸு, இப்படி ஒரு மெல்டிங் பாயிண்ட் அதிகன்றதுனால அதனுடைய உபயோகம் அதிகம். இதில் என்ன விஷயம்னா, சிம்பிளாக சொல்லிடுறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் விரோத எந்த ஒரு நடவடிக்கைகளிலிருந்து மத்திய அரசால் எடுக்கப்பட்டால் அது எடுப்பதற்கு முன்னால் கூட ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது அப் இனிஷியோ என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்திலே அதை எதிர்த்து முழுமையான மக்கள் நலனை பாதுகாக்கின்ற ஒரு அரசு அது அம்மாவுடைய அரசு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அந்த டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக உருவாக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு மீத்தேன் ஈத்தேன்லாம் கையெழுத்திட்டு அதை சின்ன பின்னமாக்குகின்ற முயற்சியெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் இதில் உள்காரம் என்னன்னு சொன்னோம்னா, மாலிபிடினம் சொல்லிட்டு ஒரு மெட்டல், அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 டிகிரி செல்சியஸில் உருகக்கூடிய ஒரு மெட்டல். இது ஒரு அபண்டண்டாக இருக்குது. இது ஒரு குடும்பம், அந்த குடும்பம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? அந்த குடும்பம் அமெரிக்காவில் ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த இடத்துல மாலிபிடினம் அது அவங்க எடுத்து கொடுவாங்க. மாலிபிடினம்ன்றது அதுவும் பல்வேறு வகையில் ஒரு ஹெவி மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால பல விஷயங்கள் பல இது உபயோகம் இருக்கிற நிலையில் அதை எய்ம் பண்ணி இருக்குது இந்த ஆளும் அரசாங்கம். ஆனால் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இந்த டங்ஸ்டனுக்கு உரிமை கொடுத்தா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, மாலிபிடினத்துக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, மாநில அரசு முழுமையாக அதை எடுக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சதி வலையை செய்து ஒரு குடும்பம் மாலிபிடினத்தை வச்சு சம்பாதிக்கின்றதுக்காக டங்ஸ்டனை முதல்ல அவங்க அலோவ் பண்ணுறதுக்குண்டான நடவடிக்கை எடுத்ததன் விளைவு. ஆனால் தும்பை விட்டு வாழை பிடிப்பது போல மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகுதான் இது நானும் ரவுடி தான்ற மாதிரி இவங்க இப்போ வெளியே வேஷம் போட்டு ஏதோ எதிர்க்கிற மாதிரி இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அது ஆர்கியூமெண்ட் எந்த அளவுக்கு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பொதுச்செயலாளர் பிரசன்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மக்களுடைய கேள்வி என்னன்னா, இது ஆகஸ்ட்ல இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் பொதுவாக அது கனிம வள கொள்ளையை தடுப்பதற்குண்டான அந்த ஒரு மசோதா தான் அது. அதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் அந்த எலிமெண்ட்ஸ், பர்டிகுலர் மினரல் அது குறித்து எதுவுமே இல்லை. ஸோ இது கனிம வள கொள்ளைகள் பொதுவாகவே மாநிலத்திலிருந்து வெவ்வேறு மாநிலம் கடத்தப்படுது. அது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கனிம வளத்தை பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு சுரண்டப்பட்டு முழுமையாக மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கடத்தப்பட்டு ஏகபோக கோடீஸ்வரலாக குவிந்திருந்த மாஃபியா கேங்கோட இன்றைக்கு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு கைகோத்திருக்கின்றது. எனவே இதை தடுப்பதற்கு ஏல முறை ஒரு நல்ல ஒரு முறை. அந்த ஏல முறைன்றது தான் நல்ல முறைன்றது தான் அதுக்கு ஆதரவுலைய. டங்ஸ்டனுக்காக என்னைக்கும் ஆதரவு கொடுத்தது கிடையாது. சரி, ஆகஸ்ட் மாதம் ஒரு இந்த மசோதா கொண்டு வராங்க. அப்புறம் அக்டோபரில் அந்த மசோதா பார்த்தா அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆன பிறகு 10 மாதம் பொறுத்து லெட்டர் எழுதுறாங்க. ஏன் அதுக்கு அந்த 10 மாதம் என்ன? அப்போ வெயிட் பண்ணியிருக்காங்க. இது டங்ஸ்டன் கொடுத்தா அது மாலிபிடினம் நாம எடுத்துடலாம்.
மாலிப்டினம் எடுத்துட்டா உலக இன்னும் கோடீஸ்வர பட்டியலில் இருக்கலாம். அமெரிக்காவுக்கு நம்ம மாலிப்டினம் சப்ளை பண்ணி எல்லா விதமான ஒப்பந்தம் அது மாதிரி ஒரு கருத்து வந்து இருப்பதனால எந்த லெட்டர் எழுதாம மக்கள் போராட்டம் காரணமாக விழித்துட்டாங்க. இதுல என்னன்னா இப்போ வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி இது முக்காசி பேர் தெரியாது. இது திருமதி கனிமொழி வந்து ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட் போடுறதை வச்சு என்ன பண்றாங்க, ஊராட்சி கூட்டம் நடக்குது. அது சப்சிக்வெண்டா இதுல வந்து ஊராட்சி கூட்டம் நடந்து இந்த ஆகஸ்ட்ல வந்து கனிமொழி கூட்டம் போட்ட ஒண்ணுமே இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துன்னு ஒரு திமுக வந்து கடுமையாக எதிர்க்கிறது வந்து கனிமொழின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, இவரு யாரு மூர்த்தி அனுப்புறாரு, அந்த மாவட்ட அமைச்சரை மூர்த்தி அனுப்பி அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. இவ்வளவும் நடக்குது. நாங்க கேட்கிறோம், இந்த 10 மாசத்துல என்ன செஞ்சீங்க நீங்க? 10 மாசத்துல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மக்களோட போக்குகள்லாம் கடைபிடிச்சு விட்டு மக்களுடைய கிளர்ச்சி எழுந்த பிறகுதான் முழுமையான அளவுக்கு வந்து இந்த அரசை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் இந்த ஒரு மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்றிருக்குது. அதனால எங்களுடைய கருத்து, மக்கள் விரோத செயல்பாடு கருத்தை பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் ஆணித்தரமா சட்டமன்றத்தை எடுத்து வச்சாரு. அதே போல ஸ்டாலினை பொறுத்தவரை அந்த புழுகு ஆகாச புழுகுன்றது போல இன்னைக்கு அவர் நாடாளுமன்ற மேலவையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற திரு தம்பிதுரை அவர்கள் மீது ஒரு குற்றம் சொல்ற ஒரு ட்வீட் போட்டது. அதற்கு வந்து பதில் சொல்லிட்டார் தெளிவா. இது வந்து இப்ப நாட் பர்டிகுலர் டு ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட், நாட் பர்டிகுலர் டு பர்டிகுலர் ஏரியா. ஒரு பொதுவா வந்து இந்த ஏல முறையை வந்து கொண்டு வரணும் அடிப்படையில் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு கிடையாது, இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அடிப்படையில் அதுக்கு தான் வந்து ஆதரவு, டங்ஸ்டனுக்கோ வேற எதுக்குமே ஆதரவு தரல. அதுவும் குறிப்பா வந்து இந்த ஏல முறை இல்லாம இன்னைக்கு வந்து இந்த ஆளும் இந்த அரசாங்கம் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு கனிம வளத்தை சுருண்டுகிறது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய பேச்சு இருந்தது. நான் கேட்கிறேன், இப்ப நாங்க வந்து ஒரு கர்நாடகா பொறுத்தவரை 205 டிஎம்சி தண்ணீர், அதாவது கெசட் நோட்டிபிகேஷன் வெளியேற்றாச்சு, நமக்கு ட்ரிபியூனல் அவார்டு கொடுத்தாச்சு, உச்ச நீதிமன்றம் இது அவ்வளவும் சொல்லியும் கூட கர்நாடகா வந்து அசைந்து கொடுக்காமல், மத்திய அரசும் அசைந்து கொடுக்காமல் இருந்த சூழ்நிலையில 37 எம்பிக்கள் வந்து 28 நாட்களுக்கு மேல பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்க. அன்னைக்கு அவர் செந்தில் கூட அன்னைக்கு வந்து எம்பியா இருந்தார். அன்னைக்கு தெரியும் அவருக்கு. ஏன் 10 மாசம் ஏன் அதை ஸ்தம்பிக்க வைக்கல நீங்க? அதற்குரிய நடவடிக்கை ஏன் நீங்க எடுக்கல? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்க வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? நாங்க கோர்ட்டுக்கு போனோம்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்ல. இது அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை வந்து நிறுத்தி இருக்கணும்ல. சோ எந்த வகையிலையும் அது தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவித ஒரு முயற்சி எடுக்காம மக்கள் கிளர்ச்சி ஆன உடனே இது போன்ற ஒரு என்னமோ வந்து ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்து இவர் ஏற்படுத்தினா மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆமா, எழுத கடிதத்தை வெளியிட்டோம். அதுல என்ன ரகசியம் இருக்கு? அது ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் கிடையாது. அது ஒரு ஒரு உள்துறை சம்பந்தப்பட்டு ஒரு ராணுவம், ஒரு காவல்துறை, அதே போன்ற நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு, ஒரு மாநிலத்துடைய பாதுகாப்பு, இது சம்பந்தமாக ஒரு அரசு, மாநில அரசு, மத்திய அரசு கடிதம் எழுதினால் மட்டுமே அது வெளியிடக்கூடாது. ஏன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல், அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஆமா, அது இது வந்து கான்ஃபிடென்ஷியலிட்டி லெட்டரே கிடையாது இல்ல. அப்படின்னா பொதுமக்களுக்கு ட்விட்டர்ல ஸ்டாலின் போடுறாரு, ஏன் ட்விட்டர்ல ஸ்டாலின் அந்த கடிதத்தை வெளியிட மாட்டேன்றாரு? அது தெரியணும். அது பொதுச் செயலாளர் அது சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு கூட அந்த பதில் கிடையாது. அது கூச்சலிட்டா, கும்மாளமிட்டா எல்லாம் உண்மை வந்து பொய் வந்து உண்மையாயிடுமா? ஏன்னா பொய் தான். இந்த வாய்மை அரசு கிடையாது, பொய்மையே அரசாங்கம்னா அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். அது நெக்ஸ்ட் கொஸ்டின் சுபாஷ். எதுவும் இல்லைல்ல என்னங்க? இல்லைங்க, இப்போ எங்களை பொறுத்தவரை சரி, மக்களோட போக்கு வந்து நாங்கள் இப்போ எதிர்கட்சி ஒரு கடுமையான அளவுக்கு குரல் கொடுத்து கடுமையான அளவுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு ஜனநாயக ரீதியில் வந்து சட்டமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண், மூன்றாவது ஒரு முக்கியமான தூண் ஜனநாயகத்தில் இருக்கிற சட்டமன்றம், அதை எழுப்பி மக்களுக்கு தெரிவிச்சாச்சு. ஆனால் இந்த ஆளும் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை அது முழுமையாக வந்து தடுக்க வேண்டியது, சட்ட ரீதியான போராட்டங்கள் எடுக்க வேண்டியது இந்த மாநில அரசு, இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய கடமை. போதுமா?